கர்த்தர் அழகாக சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் தயவு உனக்கு போதும். ஏன் அவரோட கிருபை போதும், அவரோட தயவு போதும்? ஏன்னா அவருடைய கிருபை இல்லைன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் சுகத்தோட பெல்லத்தோட இன்றைக்கு அவர் ஆராதிக்க முடியாது. இன்றைக்கு அவர் ஆராதிக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு அநேக பேர் ஹாஸ்பிட்டலில் மரிக்கும் தருவாயில் இருக்காங்க. அநேக பேர் இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அநேக பேர் அவங்க லைஃப் வாழ போகிறாங்களா, அடுத்து கடன்காரன் வருவானா, என்ன பிரச்சனை, இன்னும் இவ்வளோ போராட்டம் இருக்குது, வாழவே பிடிக்கல என்று தூக்கு மாட்டின் சாவலான்ட்டு பாதி பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு வாழ வைத்து, இன்றைக்கு அழகை பார்த்து, இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் ஆராதிக்க வைத்திருக்கிறாரு. அதுவே ஒரு அற்புதம் தாங்க, அதுவே ஒரு அதிசயம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது எப்படின்னா, ஒரு கயிறு, அது மேலே நம்ம நடக்கிறோம். அந்த ஒத்த கயிறில் நடந்து போயிட்டு இருக்கோம். கர்த்தருடைய கரங்கள், அவருடைய கிருபை என்ன பண்ணுது தெரியுமா? பா, இந்த பக்கம் விழுந்துடாத, அந்த பக்கம் விழுந்துடாத, உன்னை நான் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகிறேன், உன்னை நான் பாதுகாத்து கொண்டு போகிறேன்ட்டு அவருடைய கிருபையால், அவருடைய தயவால் நம்மளை கொண்டு போகிறாரு. அவருடைய கரங்கள், அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம கீழே விழுந்து போயிடுவோம், இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதனால அவருடைய கிருபையை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து நம்ம பாடலாமா? வாசிங்க, நல்ல கரங்களை தட்டி நல்லா எல்லாம் சேர்ந்து பாடுங்க. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை தாங்குறதுங்க. நினைத்து எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, சொல்லுங்க. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க எல்லாம் சேர்ந்து உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. பாடுங்க, ஆமா, உங்க கிருபை சுவாமி. உங்க கிருபை இல்லாம வாழ, ஆமென், உங்க கிருபை இல்லாம, ஆமென். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை எப்படி தெரியுமா பாதுகாத்துச்சு? நோவாவோட குடும்பத்தின் மீது, நோவாவோட பிள்ளைகள் மீது அப்பாவுடைய கிருபை இருந்ததுனால அந்த 40 நாள் மழை பெய்ந்து, 40 நாள் மழையில அந்த ஊர் ஜனங்க இறந்தாலும், அந்த ஊர் ஜனங்களை கைவிடப்பட்டாலும் அப்பாவுடைய கிருபை இருந்ததுனால நோவாவோட பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க. நோவாவோட எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஓ, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. புது கிருபை வாழ்நாள், ஓ ஆமா, பலவீன நேரங்களில் இதுவரை, ஓ என் பலனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. பாடுங்க, என் பலனும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நல்ல கரங்களை தட்டி, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா, முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா வாழ. பாடுங்க, முடியாதையா, ஆமென், முடியாதையா வாழ. உங்க கிருபை இல்லாம வாழ, ஆமென், உங்க கிருபை இல்லாம
சமூகமே உமது சமூகமே நித்திய மகிழ்ச்சி உமது சமூகமே பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா ஒரு நாளும் ஒருபோது மாறாது உம் சமூகமே உம் சமூகமே உம் சமூகமே உம் சமூகமே சொல்லுங்க உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது சொல்லுங்க உமது சமூகமே நித்திய மகிழ்ச்சி உமது சமூகமே பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது சமூகமே உம் சமூகமே பாருங்க உம் சமூகமே துதி ஆராதனை ஆமென் துதி ஆராதனை உமக்கே ஐயா துதி ஆராதனை பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன் பிறந்த நாள் முதலால் ஒரு கண்ணும் என் மேலே ஒரு கண்ணும் என் மேலே ஒரு தகப்பனை போல என்னை சுமந்தீரையா தாயை போல தேடினாரு ஒரு தகப்பனை போல என்னை தேற்றினீரே சுமந்தீரையா என்னை பாடுங்க என்னை ஆராதனை உமக்கே